எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. மறுபடியுமாக எபேசியர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. விசுவாசத்தை குறித்து நாம் தொடர்ந்து இந்த வருடத்தில் தியானித்துக் கொண்டு வருகிறோம். விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக என்று இந்த எபேசி சபைக்கு பவுல் இறுதியான ஆசீர்வாதத்தை கூறுகிறார். இந்த 23வது வசனத்திலும் 24வது வசனத்திலும் இந்த ஆசீர்வாதங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு கூறுகிறார். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென் என்று முடிக்கிறார். இன்றைக்கும் விசுவாசத்தோடு கூடிய அன்பு உண்டாவதாக. சபைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தோடு கூடிய அன்பு உண்டாயிருப்பதாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. விசுவாசம், அன்பு, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்குள்ள அன்பும் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அன்பும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது எனவே ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபம் 13வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அதிகாரத்தை ஸ்தோத்திரம் அன்பை குறித்து முக்கியப்படுத்துவதற்கு அவர் எழுதியிருக்கிறார். அதுல விசுவாசத்தையும் காட்டுகிறார், அன்பையும் காண்பிக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தையும் குறிப்பிடுகிறார், அன்பையும் குறிப்பிடுகிறார். இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமாக. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசம் நமக்கு முக்கியம். இந்த விசுவாசத்தோடு அன்பும் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை இந்த பவுல் தெளிவுபடுத்துகிறார். அல்லேலூயா. ஒருவேளை அன்பை பற்றி முக்கியப்படுத்துறதுனால விசுவாசம் முக்கியம் இல்லை என்று நாம என்ன செய்து கொள்ளக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அதனால்தான் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உங்களோடு உண்டாயிருப்பதாக என்று சொல்லுகிறார். அப்போ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனா விசுவாசம் இருந்து அன்பு இல்லாமல் நாம் என்ன செய்து விடக்கூடாது, இந்த உலகத்துல இருந்து விடக்கூடாது. எனக்கு விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்கு அப்படின்னு விசுவாசத்தை முக்கியப்படுத்திட்டு வாழ்க்கையில அன்பு இல்லாத வாழ்க்கை போய்விடக்கூடாது.
அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சோத்திரம், மலைகளையும் பெயர்க்கக்கூடிய விசுவாசம் வரம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனித்து பார்க்கும் போது விசுவாசம் விசுவாசம் என்று அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் அன்பை அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியவில்லை, காண முடியாமல் போய்விடுகிறது. விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அன்பு இல்லை. அன்பு இல்லாதபடியினாலே ஜனங்கள் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. விசுவாசம் மட்டும் இருந்தால் இயேசுவை கண்டுகொள்ள முடியாது. விசுவாசத்தோடு கூடிய அன்பும் இருந்தால் தான் ஒரு மனிதன் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நமக்கு இருக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம், விசுவாசத்தின் ஆசீர்வாதத்தோடு அன்பும் நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன இருக்கணும், விசுவாசமும் அன்பும் இருக்க வேண்டும் என்பதை பவுல் எழுதுகிறார். ஒன்றை முக்கியப்படுத்தி ஒன்றை ஸ்தோத்திரம் முக்கியப்படுத்தாமல் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு என்ன செய்யுமா, சகலத்தையும் விசுவாசிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகலத்தையும் நம்பும். அன்புக்குள்ள விசுவாசமும் இருக்கிறது, அன்புக்குள்ள நம்பிக்கையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு இருந்துச்சுன்னா இன்னும் எல்லாவற்றையுமே நம்பும், எல்லாவற்றையும் விசுவாசிக்கும். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்பது அன்போடு கூட இணைந்து இருக்கும் போது அது சகலத்தையும் விசுவாசித்து சகலத்தையும் நம்புகிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வசனம் சொல்கிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இந்த பூமியில, இந்த உலகத்துல, கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலைத்திருக்கக்கூடியது 3 காரியங்கள். ஒன்று ஸ்தோத்திர விசுவாசம், இரண்டாவது நம்பிக்கை, மூன்றாவது அன்பு. இந்த 3 நிலைத்திருக்கக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்பு பெரியது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், விசுவாசம் என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு உரியது, நம்பிக்கை என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு உரியது. ஆனால் அன்பு என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு உரியது, பரலோக வாழ்க்கைக்கு உரியது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அன்பு ஒழியாது. இந்த விசுவாசம் இந்த பூமியோட முடிந்து போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஆண்டவர் அங்க போய் என்ன செய்ய போறோம், இங்க விசுவாசி கண்ணால பார்க்காம அவர் என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கண்ணே அவர் என்ன செய்ய போகிறது, பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அன்பு என்பது இந்த உலகத்துல காணாம இருக்கிற அவரை நாம் அன்பு கூறுகிறோம். சக மனிதர்களிடத்தில் அன்பு கூறுகிறோம். பரலோகத்திலே போய் அவரிடத்தில் அன்பு கூற போகிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். பரலோகத்துல போய் விசுவாசம் இல்ல, அங்க அன்பு தான் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனவே விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாயிருப்பதாக என்று பவுல் எழுதினதற்கு காரணம், இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அன்பையும் நம்முடைய வாழ்க்கையில் இணைந்து சென்றால் மாத்திரமே, ஸ்தோத்திர ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இது நிலைத்திருந்தால் மாத்திரமே நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதினதான நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியர் 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கு உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விசுவாசம் அன்போடு இணைந்து இருக்கும் போதுதான் அது உதவும். அப்படி இல்லாவிட்டால் ஒரு தனி விசுவாசம் மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்து
அது அன்பு இல்லாத விசுவாசம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசு ஒருவர் தான் உண்மையானவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்போடு கூட கிரியை செய்கிற அந்த விசுவாசம் தான் உதவும். அல்லேலூயா. அதனால தான் கலாத்தியர் 6வது அதிகாரத்துல 22வது வசனத்துல ஆவியின் கனி என்று சொல்லும்போது அதற்குள்ள பார்க்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 காரியங்களும் ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனிக்குள்ள எதெல்லாம் இருக்குது? அன்பு இருக்கு, விசுவாசமும் இருக்குது. அதனால விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாயிருப்பதாக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூடிய அன்பு உண்டாயிருப்பதாக. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். சொந்த ஆவியின் கனி இருந்தால் அது அன்பும் இருக்கும், அதுல விசுவாசமும் இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்து அன்பு இல்லாமல் போகாது. சொத்திரம் உண்டாவதாக. எனவே விசுவாசமும் அன்பும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைந்திருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் மாயமற்ற விசுவாசத்தில் எது பிறகுது? அன்பு பிறகுது. ஹல்லேலூயா. ஒருவன் இயேசுவை விசுவாசித்தான் என்றால் அவனுக்குள்ள என்ன பிறக்கணும்? அன்பு பிறக்கணும். மாயமற்ற விசுவாசத்துல பிறக்கிறது அன்பே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே விசுவாசத்தில அன்பு பிறக்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு இந்த காலவேளையில ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த விசுவாசத்தின் அன்பை எபேசிய நிருபத்திலிருந்து சில காரியங்களை நாம இப்ப தியானிக்க போகிறோம். எபேசிய நிருபத்தை நம்ம எல்லாம் திருப்தி கொள்வோமாக. எபேசிய நிருபத்துல தான் இந்த விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக என்று எழுதுகிறாரே. இந்த எபேசிய நிருபத்துல அன்புக்கு அப்போஸ்தலன் பவுல் எவ்வளவு விசுவாசத்துக்கும் அன்பும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்பாக நாம இருக்கும்போது அன்பில பரிசுத்தம் உள்ளவர்களாக குற்றம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதுல குற்றம் இருக்கக்கூடாது? அன்புல என்ன இருக்கக்கூடாது? குற்றம் இருக்கக்கூடாது. அன்புல குறை இருக்கக்கூடாது. அன்புல ஸ்தோத்திரம் உண்டாவதாக பரிசுத்தம் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த விசுவாசத்தின் அன்பு ஸ்தோத்திரம். இந்த அன்புல ஒரு பரிசுத்தம். அன்புல என்ன இருக்கணும்? பரிசுத்தம் உள்ள ஒரு அன்பு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு அன்புல எது பரிசுத்தம் இல்லாத அன்பு என்ன செய்யுது? இருக்குது. ஸ்தோத்திரம். அது அசுத்தம் உள்ளதும் இருக்கிறது. நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? தூய்மையான ஒரு அன்பா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாய்மாலமான ஒரு அன்பு அல்ல. ஸ்தோத்திரம். ஒரு தூய்மையான ஒரு அன்பு. ஸ்தோத்திரம். உண்மையான ஒரு அன்பு. அதுதான் பரிசுத்தமும் குற்றம் இல்லாத ஒரு அன்பா இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே எபேசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இந்த வசனத்துல ரெண்டையும் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் யார் மேல இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மேல எப்போதும் இருக்கணும். அன்பு யார் மேல இருக்கணும்? சகல பரிசுத்தவான்கள் எல்லார் மேலேயும் இருக்கணும். அல்லேலூயா.
இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நாம நேசிக்கிறோமா? இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நீங்க நேசிக்கிறீங்களா? இங்க வந்திருக்கிற எல்லாரும் இவங்க எல்லாம் யாரு? இங்க இருக்கிற எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்கள். நமக்கு ஏதோ ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேரு? பரிசுத்தவான்கள். சொல்லுங்க. பாவிகள் அல்ல. நம்ம எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்கள் என்று வேதம் அழைக்கிறது. பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரம் பரிசுத்தவான்களுக்குள்ள குறைகள் இருக்கும். பரிசுத்தவான்களுக்குள்ள குறைகள் இருக்கும். அந்த குறையை மாத்திரம் பார்த்து அன்பு கூடாம போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நானும் குறைவுள்ளவன் தான், நீங்களும் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் வேதம் நம்மை பரிசுத்தவான்களாக பார்க்கிறது, பரிசுத்தவான்களாக அழைக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிங்க, உங்க மனைவி இடத்துல குறை இல்லாமலா இருக்குது, ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அன்பு கூறுறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படித்தான உண்மை. உங்கள் புருஷன்மாரிடத்துல குறை இல்லாமலா இருக்குது, அவர் 100% பெர்ஃபெக்டாவா இருக்கிறாரு இல்ல. ஆனா நீங்க அவர்கள் என்ன செய்றீங்க? அவரிடத்துல அன்பு கூறுறீங்க. அன்பு கூறும் போது அவருடைய குறைவெல்லாம் உங்க கண்ணுக்கு மறைவா மறைஞ்சிருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவர் ரொம்ப குறைவு உள்ளவர் தான். ஆனா நீங்க அன்பு கூறுறதுனால அந்த குறையெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒன்னும் இல்லாம போயிருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். அதேபோல ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை என்பது குடும்பம். இந்த சபை இருக்கிற குடும்பத்திலுள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் விசாரிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட முடிச்சிட கூடாது. இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு சகோதரர்கள். இங்க இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு சகோதரிகள். இங்க இருக்கிற எல்லாருமே உங்க கூட பிறந்தவர்கள். உண்மையா இல்லையா? ஆமென். இங்க இருக்கிற எல்லாருமே கூட பிறந்தவர்கள். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நாம் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படி அன்புள்ளவர்கள் விசுவாசமும் அன்பும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிகுந்த அன்பினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பினாலே. 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனுடைய அன்பும் விசுவாசமும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மிகுந்த அன்பு, ஆண்டவருடைய விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 17லிருந்து 19வது வசனம் வரைக்கும். எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிப்போமாக. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தனது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் ஜெபம் பண்ணுகிறாராம். இந்த சபைக்கு ஜெபிக்கும் போது விசுவாசத்தை அன்பை குறித்து 2 காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். ஒன்று, எப்பவுமே முதல்ல ஒன்று இருக்கும், இது விசுவாசம். அல்லேலூயா, விசுவாசம். 2வது எதா இருக்கும்? அன்பா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபையிலும், இந்த சபையிலும் நீங்கள் விசுவாசத்தினால கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் எப்போதும் வாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அதே போல நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. ஒவ்வொருவரும்
விசுவாசத்தோடும் அன்போடும் நிறைந்தவர்களாய் இருக்க சபைக்காக ஜெபிக்க வேண்டும். பவுல் ஜெபித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் நாம் விசுவாசமும் அன்பும் நிறைந்தவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எபேசியர் 5வது அதிகாரம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் 2வது வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 25வது வசனத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 11வது வசனம். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி. 15வது வசனத்துல அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலையும் வளரும்படிக்கு அப்படி செய்தார். விசுவாசத்தை அன்பை என்ன செய்யக்கூடாது? பிரிக்க முடியாது. விசுவாசமும் அன்பும் இணைந்து செல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் அந்த அன்பில என்ன செய்ய வேண்டுமா? நடந்து கொள்ள வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையில அன்பு கூர்ந்து தமக்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தா. சபையில நீங்க அன்பு கூறுகிறவர் ஒருவர் உண்டு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கேட்கிறதையா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு என் மேல் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்து, உங்கள் மேல் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்து, இந்த சபையை நேசிக்கிற சபையில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அவரை அன்பு கூற அழைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் அவர் மேல் விசுவாசத்தோடும் அன்போடும் வாழ்வோமாக. அல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசித்து அவர் மேல் அன்போடு வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் இந்த எபேசியர் 6வது அதிகாரம் 23, 24 வசனங்கள்ல கடைசியை முடிக்கும் போதும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி முடிக்கிறார். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கும் இந்த விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. 24வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்பு கூறுகிற ஒரு அன்பு. அன்பு அழியாது, அன்பு ஒழியாது. அழியாத அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல நமக்கு ஒரு மாறாத ஒரு அன்பை எப்போதும் நாம் செலுத்த வேண்டும். ஆண்டவரை முழுமையாய் நாம் நேசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறதுனாலதான், அன்பு கூறுகிறதுனாலதான் நாம இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வசனத்தை நாம கேட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்பு ஒரு முழுமையான அன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென் என்று சொல்கிறார். இயேசுவினிடத்தில் நாம் அன்பு கூறுவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு கூறாண்டா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காதான். தேவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏசப்பா உங்களை நான் நேசிக்கிறேன். வாயினால் அல்ல, வார்த்தையினால் அல்ல, கிரியையினால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோமாக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றோம்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையான ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குறையற்ற ஒரு அன்பை ஆண்டவரிடத்துல நாம செலுத்துவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது. 1 யோவான் 3:18, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான ஒரு அன்பு, கிரியையில் ஸ்தோத்திரம், நாம் செயல்பாட்டில் தேவனிடத்துல அன்பு கூர்ந்தால் ஆண்டவர் விசுவாசத்தோடு கூடிய அந்த அன்பில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுதான் சமாதானம். அல்லேலூயா. அதான் நிலைத்திருக்கும். அதுலதான் கிருபை இருக்கும், அதுலதான் நன்மை இருக்கும். ஆண்டவர் இந்த காலவேளையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தோடு கூடிய அன்பு உண்டாயிருப்பதாக என்று உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். விசுவாசத்தோடு கூடிய அன்புல சபை எப்போதும் வளர்ந்து பெருகுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை காண்பிக்க முடியாது, ஆனா அன்பை தான் காண்பிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசம் நிலைத்திருக்கிறது, அன்பும் நிலைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். விசுவாசமும் அன்பும் ஸ்தோத்திரம் இணைந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். விசுவாசம் மட்டும் இருந்து அன்பில்லாத ஒரு கிறிஸ்தவமே அல்ல. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல. கிறிஸ்தவம் என்பது இயேசு கிறிஸ்துவை அன்பு கூற வேண்டும். கிறிஸ்தவம் என்பது எல்லா இடத்திலும் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. விசேஷமாய் தேவனுடைய மனிதர்கள் மேல், பரிசுத்தவான்கள் மேல் நாம் அன்பு கூற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, நம் மேல் அன்பு கூர்ந்து கொண்ட முழுவதும் மிகுந்த அன்பு வைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்பு நம் இடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அழியாத அன்பு கூறுவோம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.